ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். 29/11/2025 சனிக்கிழமை காரணியா கம்பெனியோட இந்த மாதத்தோட 4th வீக் ஒரு சிறந்த கேஸ் ஒன்று பார்த்துடலாம். ஏன் 4th வீக்னு சொல்கிறேன்னா, போன வாரம் தான் 4th வீக்கு. போன வாரம் பம்பர் ரிசல்ட் வந்ததுனால அது தனி கம்பெனி. நம்ம காரணியா சனிக்கிழமையோட இந்த மாதத்தோட 4வது வார ரிசல்ட் நாளைக்கு தான் வரப்போகுது. 4வது வாரத்தோட கேஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். போன மாதம் இதே 4வது வாரம் அந்த ரிசல்ட் 200 மாதிரி வந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் வீக் நமக்கு பம்பர் ரிசல்ட் 542 சனிக்கிழமை பம்பர் ட்ரா நடந்தது. அண்ட் அதுக்கு முந்தின வாரம் 500 மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. சனிக்கிழமையும் இப்போ டோட்டலாகவே கேம் ரொம்ப சனிக்கிழமையும் டஃப்பாக தான் மாறிட்டு போயிட்டே இருக்குது. இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 048 வந்திருக்கு வெள்ளிக்கிழமை. இப்போ நம்ம லாஸ்ட் மந்த்து 200 வந்த ரூட்லேயும் அண்ட் கடைசியாக 500 எப்படி வந்தது, இப்போது கடைசி வாரம் எப்படி வந்ததுன்றதை பார்த்துட்டு இன்றைக்கூட ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பரை மார்க் பண்ணிடுவோம். எப்போதும் போல் பேர் நம்பர்ஸும் இன்றைக்கி ஒரு பேர் நம்பர் கொடுத்துட்றேன். நாளைக்கூட சனிக்கிழமையோட ட்ராக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு பார்த்துருவாங்க. லாஸ்ட் மந்த்து இதே வாரம் நமக்கு ரிசல்ட் 200ன்னு வந்திருக்கு. அதுக்கு அடுத்த வாரம் 735, 880 அதுக்கடுத்த வாரம் 500. போன வாரம் பம்பர் ரிசல்ட்டு அது நமக்கு தேவையில்ல. அண்ட் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோட ரிசல்ட் 048. முதல்ல லாஸ்ட் மந்த்து 200 எப்படி வந்தது அந்த ரூட்டில் ஃபஸ்ட் நம்பரை மார்க் பண்ணுவோம். 200க்கு நம்ம 1 டே பிஃபோரில் 220 க்ளூ நம்பரோட பிசி 31. அப்போ அந்த 31க்கு நம்ம ரெகுலராக எடுக்கிற கால்குலேஷன் தான் 20, 22, 30 ஆர் 32 இது எடுப்போம் ரெகுலராக. 20லே பார்த்திங்கன்னா நமக்கு 51 கிடைக்கிது. இதுலேயுமே கூட 22, 32 எடுத்தால் கூட நம்ம பி போர்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதாவது ஒன்று போகணும். ஒரு 50ன்னு கிடைக்கிதுன்னா ஒரு 60ன்னு போகலாம், அல்லது 40ன்னு வரலான்னு சொல்லுவேன். போன வாட்டி பார்த்திங்கன்னா இந்த 51க்கு சி போர்டில் ஒன்று மைனஸ் ஆகி 51க்கு 50ன்ற மாதிரி வந்துடுச்சு. ஏதாவது ஒரு போர்டு பவர் ஆகும், அதிகபட்சம் ஃபஸ்ட் நம்பர் பவர் ஆகும். அப்போ நமக்கு 00 வந்துச்சு. ரிசல்ட்டு 200. இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ரிசல்ட் 048ஓட க்ளூ நம்பரோட பிசி 54. இந்த 54க்கு அதே 20 எடுத்தோம்னா நமக்கு 74. அப்போது அங்கே 51க்கு 50 ஆன மாதிரி இங்கே 74, 73ன்னு ஆகணும். அப்போ 73 ஆச்சுன்னா அதிகபட்சம் ஃபஸ்ட் நம்பர் தான் பவர் ஆகணும். இப்போ 23ன்னு வரலாம், அல்லது 2 நம்பருமே பவர் ஆகி 28ன்னு வரும். இதுதான் எனக்கு போன மாதம் 200 வந்த ரூட்டில் வந்திருக்க இன்றைக்கூட ஸ்ட்ராங்கு கெஸ்ஸிங்கு. இது வந்ததுன்னா ஒரு 423, 428 வரலாம். நாளைக்கு சனிக்கிழமையோட போன மாதம் ரூட்டில் வர ஒரு சிங்கிள் ஷார்ட் கெஸ்ஸிங் ஒரு 423ன்ற நம்பர் நமக்கு சிங்கிள் ஷார்ட்டாக வரலாம். சப்போர்ட் நம்பரை வேணால் ஒரு 28ன்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து கடைசி வாரம், போன வாரத்துக்கு முந்தின வாரம் வெள்ளிக்கிழமை 630 ரிசல்ட்டு. இங்கே க்ளூ நம்பரோட பிசி பார்த்திங்கன்னா 41. இங்கே இந்த 41க்கு 20 எடுத்தோம்னா 61, 60ன்னு வரும். ஆனால் இங்கே என்ன ஆயிருக்குன்னா 41க்கு நமக்கு +1 மைனஸ் ஆகிருக்கு. ஒரு போர்டு ப்ளஸ் ஆகும், ஒரு போர்டு மைனஸ் ஆகும். அதே 50ன்ற நம்பர் மறுபடியும் ரிப்பீட் ஆகி மறுபடியும் 00 வந்திருக்கு. அப்போ நமக்கு 54. இந்த 54க்கு 1 + 1 மைனஸ் எடுத்தோம்னா 63 வரும். இந்த 63 நமக்கு அதிகபட்சம் ஃபஸ்ட் நம்பர் பவர் ஆகும் இல்லையா, 1 13ன்னு வரணும், அல்லது 68ன்னு வரும். இது பேர் நம்பராக வச்சுக்கோங்க. கடைசி வர ரூட்டுப்படி பிசி பேராக வச்சுக்கோங்க. 13, 68. அது ஒரு 1 மைனஸ் ஆகி 12, 67ன்னு கூட வரலாம். ஓகே, உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. போதுமானதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன மாதம் இதே வாரத்தை நம்ம பார்த்துட்டோம். அண்ட் கடைசி வாரம் பார்த்துட்டோம். அதுக்கு முந்தின வாரம் 880 வந்ததுக்கு 1 டே பிஃபோரில் 919 ரிசல்ட்டு. க்ளூ நம்பரோட பிசி 25. இங்கேயும் 25க்கு ஒரு 10 கால்குலேஷன் ஃபாலோ ஆகிருக்கு. அதாவது 25க்கு 35. இதில் -1ம் வரலாம், டேரெக்டாகவும் வரலாம் இல்லையா. -1 வந்ததுன்னா 35க்கு 34, 84ன்னு வந்திருக்கணும் பவரில்.
ஆனால் வந்து 35 வந்ததுனால 35, 85 அல்லது 80 அந்த மாதிரி வரணும். 80 வந்துச்சு. இந்த ரூட் வந்து நாளைக்கு ஃபாலோ ஆகிறது டவுட்டு தான். ஏன்னா 54க்கு ஒரு 64 எடுத்தோம்னா இப்போ தான் நமக்கு 54, 46, 69 எல்லாமே வந்து நமக்கு லைனாக வந்திருக்கு. நிறைய ரிசல்ட் வந்திருக்கு. 64, 46ன்ட்டு மறுபடியும் 64, 19 இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பி போர்டில் 1 வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நாளைக்கு பி போர்டில் 1 அல்லது பவரில் 6 வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இதுதான் டோட்டல் கெஸ்ஸிங்கு. இப்போ வந்து நம்ம பேர் நம்பர்ஸ் வந்து பார்த்துட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேர் நம்பரில் வந்து போன மாதத்தோட பேர் நம்பர் நான் உங்களுக்கு க்ளீனாக எழுதி தரேன். லாஸ்ட் மந்த்து இதே வாரம் வந்த பேர் நம்பர் வந்து 200 ரிசல்ட் வந்த பேர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போன மாதம் 002615 இது கால்குலேஷனோட பேர் நம்பர் போன மாதம். இதில் ஃபஸ்ட்லேயே வந்து பிசி பாஸ் ஆகுது. 3rd டிஜிட்டில் சேர்த்தோம்னா 002 பாக்ஸ் பண்ணாலோ ரிவர்ஸ் பண்ணாலோ நமக்கு 200ன்றது கிடைக்கும். அப்போ இன்றைக்கியோட பேர் நம்பர் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சாட்டர்டேக்கு பேர் நம்பர் 88, 40, 59 இது நாளைக்கோட பேர் நம்பர்ஸ். இதிலேருந்து 3 டிஜிட்டும் வரலாம், 4 டிஜிட்டும் வரலாம், அல்லது பிசியும் வரலாம். இந்த 6 டிஜிட்டுக்குள்ளேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நான் நேற்று கொடுத்துருந்த இன்றைக்கி வீடியோ கொடுக்கல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கு. நேற்று பப்ளிக் வீடியோக்கு வந்து போஸ்ட் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 54 வந்திருந்தது. நேற்று ரிசல்ட் வந்து 954 வந்திருந்தது. வியாழக்கிழமை பாஸ் ஆகிருந்தது. இந்த 88, 40, 59க்குள்ளேருந்து ஒரு பிசி ஆர் 3D ஆர் 4 டிஜிட் எப்படி வேணால் வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணுற நம்பரை நீங்கள் எடுத்து க்ளீனாக ப்ளே பண்ணிக்கோங்க. பேர் நம்பர்ஸ் பற்றி ஏதாவது வந்து பேர் நம்பர்ஸ் கொடுங்க, டெய்லியும் நாங்கள் அதில் சூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். யாரும் கமெண்ட் பண்ணல. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ போஸ்ட் ஆனோடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். அண்ட் வந்து மெம்பர்ஷிப்பில் தனியாக நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ஸிங் வந்துகிட்ருக்கு, பெஸ்ட்டு கெஸ்ஸிங்கு. விருப்பம் இருக்குங்க, அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எதாவது சொல்லலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போன மாதம் 200 வந்த ரூட்டில் நான் கொடுக்குற சிங்கிள் நம்பர் வந்து 423. ஓகே, இந்த 13, 68, 12, 60 எல்லாம் பிசி பேரு. இது வந்து 6 டிஜிட் பேர் நம்ம டெய்லி கொடுக்குறது. அதாவது ஒரு 4 நாளாக கொடுத்துட்ருக்கோம். அதுலேருந்து வந்து ரிசல்ட் வந்துட்டு தான் இருக்குது. வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். எதாவது சொல்லலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.